அது அவர் ஒரு அடையாளமா ஆகணும்னு நினைக்கிறார். இப்போ ஜெயலலிதா அம்மையார்னா அம்மா, இப்படி பேரறிஞர் அண்ணானா அண்ணா அப்படின்னு வந்துருச்சுல. இப்போ என்ன எல்லாரும் அண்ணன், வயதுல பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரு அண்ணன். இப்போ எங்க தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயதுல பெரியவங்க சிலைவர்கள் கூட தம்பின்னு கூப்பிடுவாங்க, ஒரு குறியீடாயிருச்சு. அது மாதிரி அவர் தனக்கு அப்பா அப்படின்னு ஒரு குறியீடாக்கணும்னு நினைக்கிறார். அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்கு, மாண்பு இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை மார்பை கடிச்சு வச்சுறது, அந்த 6 பேர் 9வது பிள்ளைய கற்பமாக்கி விடுறது, மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைய பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால பாலியல் வன்கொடுமைக்கு, அவளுக்கு யார் அப்பா? அந்த பிள்ளைக்கு யார் அப்பா? ஐயா தானா? இப்ப கள்ளச்சாராயம் வித்ததில்ல, அந்த மயிலாடுதுறையில் 2 பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கல்ல, செத்து விழுந்திருக்காங்கல்ல, அந்த பிள்ளைக்கு யாரப்பா? ஐயா தானா? இப்படிப்பட்ட அப்பா பார்க்கும்போது என்னப்பா இப்படி பன்றியலப்பான்னு தான் கேட்க தோணுது. வேற எதுவும் கேள்வி இருக்கா? நன்றி, வணக்கம். அப்பா வழக்கலையா? நடவடிக்கை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஊடக இருங்க தம்பி, ஊடகவியலாளர்களா என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன். நடவடிக்கை என்ன? எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல. என்ன நடவடிக்கை இருக்கு? நான் என்ன கேட்கறது சொல், என்ன நடவடிக்கை இருக்கு? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இருந்து என்ன நடவடிக்கை இருக்கு? சாலையில, கிழக்கு கடற்கரை சாலையில திமுக கொடியை கட்டி போனதுல வந்த பிரச்சனைக்கு இல்ல நான் அதிமுக காரன், நான் சும்மா டோல்ல இது பண்றதுக்காக, அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன். அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே? அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில வச்சு எடுத்தீங்களா இல்ல வீடியோ? அந்த பையன் பேசினால, அதை ஏன் ஞானசேகரன் எடுக்கல? ஒரு தங்கச்சி சொன்ன வாக்குமூலத்தை முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ, அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கல? எதனால அப்படி பண்ண சார்? தெரியாம பண்ணிட்டேன் சார், இப்படி பண்ணிட்டேன் சார், இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார், இப்படி பண்ண, ஏன் எடுத்து வெளியில? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இத்தனை கைதிகளை கைது பண்ணிருக்கீல்ல, 3 பேரை என்கவுண்டர் பண்ணிக்கல, கண்டதும் சுட்டு கொண்டிருக்கீல, எதுக்காக கொன்னீங்க? காரணம் சொல்லுங்க. ஏன் அவனை கொன்னீங்க? அவன் தான் குற்றவாளியா? அவன் தான் திட்டம் திட்டினானா? அப்படின்னா அது வெளியில சொல்லணும்ல. தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது. சுட்டு ஏன் போடணும்? ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவனை இதுக்காக ஆம்ஸ்ட்ராங்க கொன்னாங்க, இதுதான் காரணம், இதுக்கு காரண கர்த்தா இவர் திட்டமிட்டு கொடுத்தார், இவர் கொலைக்கு இவ்வளவு காசு கொடுத்தார், இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்க கொன்னோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில வேன்ல ஏத்திட்டு போற? அவன்ல ஒருத்தனை நீ வாக்கு எடுத்து வீடியோ போடல. இதுல நடவடிக்கை சொல்லுங்க. இந்த கையில ஒரு கட்டு போட்டீங்க, இந்த கையில ஒரு கட்டு போட்டீங்க, எல்லா குற்றவாளிக்கும் செய்யறதானே? மார்கை மாதிரி அடிச்சு வெள்ளையா ஒரு கட்டை போட்டு அவன் உட்கார்ந்துருப்பான். அப்புறம் வண்டியில ஏற்றும்போது தாங்கி தூக்கிட்டு வருவிய, இறங்கி நடக்கும்போது நல்லா நடந்து போவான், ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவிய. இந்த திராவிட நாடகத்தை என்னைக்கு நிறுத்துவீங்க நீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க உட்கட்சி விவகாரம். எத்தனை விவகாரம் ஒரு கட்சிக்கு இருந்தாலும் நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை என்ன? அதனால பிரச்சனையா பேசுவோம். அது பிரச்சனை இல்லைல்ல, விட்டுருவோம்.